வணக்கம். ஒரு ஷோல கோபிநாத் கேள்விக்கு பெரிய மணிமேகலை ஒரு காரணத்த சொல்றாங்க. "உனக்கு அப்பா, அம்மாவ மிஸ் பண்றியா?" அப்படிங்கிற ஒரு கேள்விய கோபிநாத் கேட்குறாரு. தெரியும் ஏற்கனவே அவர் மணிமேகலை லவ் மேரேஜ் தான். தனக்கு புடிச்ச உசைன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. குடும்பத்திலயும் ஏத்துக்கல. அம்மா, அப்பா மேல ரொம்ப பாசம். குடும்பத்து மேலயும் ஏத்துக்கல. அம்மாட்ட பேசணும், அப்பாட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் மணிமேகலைக்கு அடிக்கடி இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, "நீ ஒருத்தன கூட ஓடி போயிட்டில்ல. இனிமே எதுக்காக நீ பேசுற? எதுக்காக வர்ற? உனக்கு நீ போன இடத்துல உன்னால நினைச்ச மாரி ஒரு வாழ்க்கைய வாழ முடியல. உனக்கு காசு வேணும், பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள தேடி வரியா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னா, அது மணிமேகலைக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல ஏற்படுத்திருச்சு. என்னடா இது இப்படி ஒரு கேள்விய கேட்டாங்களே! நம்ம அன்பு பாசத்துக்கு தான் நம்மள சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. நமக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு உசேன் கூட வாழணும்னு ஆசை. அந்த உசேன் கூட நான் வாழ்றேன். அம்மா, அப்பா எப்படியா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையும் பொய்யா போச்சு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, "நீ நினைச்ச மாரி போயிட்ட. ஆனா நீ நினைச்ச வாழ்க்கை உனக்கு அவன் குடுக்கலைல்ல" அப்படிங்கிற மாரி நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உசேனையும் விட முடியல. அம்மா, அப்பா நினைப்பையுமே மறக்க முடியல. என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு தவிப்புல அவங்க அந்த செகண்ட கண் கலங்கிட்டு கோபிநாத்திட்ட பேசும்போது, கோபிநாத்தும் அத ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாரு. அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, நல்லா தெரியும் அவங்களுக்கு. உசைனையுமே மணிமேகலையும் அவங்க குடும்பத்தில ஏத்துக்கலன்னு தெரியும். "நீ அம்மாவ மிஸ் பண்றியா?" அப்படின்னு கோபிநாத் கேட்டாரு அப்படின்னா, மணிமேகலை அழுதுரும் அப்படிங்கிற விஷயமும் கோபிநாத்துக்கு தெரியும். அழுக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த விஷயத்த அவர் கேட்குறாரு. ஆனா மணிமேகலை அதுக்கு சொன்ன ஒரு காரணம் இருக்குல்ல. எப்படியா இருந்தாலும் நாங்க வீட்ட விட்டு வந்துட்டோம். 2 பேருக்கும் சரியான ஒரு வேலை இல்ல. நாங்க அப்படியே படிப்படியா முன்னேறி எப்படியாவது ஜெயிச்சுருவோம் வாழ்க்கையில அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா, எந்த உறவுமே நம்ம விட்டு குடுத்துறக்கூடாது. எந்த உறவும் நமக்கு வேணும். எல்லா உறவோடையும் நம்ம இணைஞ்சு பயணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. ஆனா, நம்ம எங்க வீட்ல ஏத்துக்கல. ஆனா, உசைன் நல்ல பையன் தான், நல்லவன் தான். அவன் நல்லா பார்த்துக்கிறான் என்னைய அப்படிங்கிற மாரி தான் அவங்க பேசுனாங்க. கடைசியா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ரொம்ப மனசே தொடுற மாரி இருந்தது. என்ன சொன்னாங்க அப்படின்னா, "எனக்கு எங்க அம்மா அப்பாட்ட போய் நல்லா ஜெயிச்சுட்டு, நல்லா வாழ்ந்துட்டு, ஒரு பெரிய லெவல்ல போய் உட்காந்துட்டு, நம்ம போய் எங்க அம்மா அப்பாட்ட பேசணும். அப்ப அவங்க நினைப்பாங்கல்ல, இவங்களுக்கு எந்த தேவையுமே இல்லையே. இன்னைக்கு நல்லா தான் இருக்காங்க. ரொம்ப வசதியா இருக்காங்க. நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நல்ல பேரும் புகழோட இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்மளுடைய ஆதரவோ, நம்மளுடைய பணமோ எதுவுமே தேவை கிடையாது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய அன்பு தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்மள தேடி வராங்க அப்படின்னா, கண்டிப்பா அத நம்புவாங்க. ஆனா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி நான் போய் நின்றேன் அப்படின்னா, ஏதோ கஷ்டத்துக்கு நிக்கிறா, இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால வர்றா, இவ அன்புக்காக வரல, நம்மள்ட்டேருந்து ஏதோ புடுங்கிட்டு போறதுக்காக வர்றா அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. அந்த நினைப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, ஒரு நாள் கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம். ஜெயிச்சு நானும் உசேனும் போய் எங்க அம்மா அப்பாவோட பார்ப்பேன், கண்டிப்பா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த இத பேசின அந்த மணிமேகலைய பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு இதா இருந்துச்சு. கோபிநாத்துக்குமே ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்படியே இதாயிட்டாரு. ஒரு மாரி ஜெர்க் ஆயிட்டாரு. ஆமா, அந்த வயசு சின்ன வயசுலயே ஒரு பக்குவமா பேசுதே இந்த பொண்ணு அப்படிங்கிற மாரி தான் எல்லாத்துக்குமே தோணுது. இந்த பொண்ணையாம்மா பிரியங்கா மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்கிட்ட? அது பாவம். அது ஏதோ ஒண்ணு திறமையில தான் அது முன்னுக்கு வந்துச்சு. அதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? யாருமே சப்போர்ட் பண்ணல. உன்னைய மாரி அதுக்கு பழகவும் தெரியாது. எதுவுமே தெரியல. அது வெகுளி மாரி மனசுல உள்ளத அப்படியே பேசிட்டு பேசிட்டு போயிடுது. நடிக்க தெரியல. ஆனா நடிக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் விஜய் டிவில குடுக்குறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல. அந்த மாரி ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. என்ன செய்றது? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா மணிமேகலை கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். நெறையா வரும். கோபிநாத் போன்ற பெரிய மனுஷன்கள் எல்லாமே விஜய் டிவில இருக்கிறாங்க. ஏன் பிரியங்காவையும் கூப்பிட்டு, "என்னம்மா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிய?" அப்படின்னு கண்டிக்கலாம். கண்டிக்கிற மாரியே தெரியல. மணிமேகலையும் பிரியங்காவையும் கூப்பிட்டு பேச வைக்கலாம். பேச வச்சு, "என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி பேசி, ஒரு பெரிய மனுஷத்தன்மையா இருக்கலாம். எவ்வளவோ பஞ்சாயத்து நீயா நானாவுல எல்லாம் கோபிநாத் பண்ணிட்டு கிடக்குறாரு. இந்த பஞ்சாயத்த அவர்னால தீர்க்க முடியல அப்படின்னா என்னய்யா அர்த்தம்? இதெல்லாம் விஜய் டிவி பேரு கெட்டு போய் இப்போ ரொம்ப நொந்து போய் கிடக்குறாங்க விஜய் டிவில இருக்கிறவங்களாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.